ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஆர்சி கலில் சிக்கி இருக்கும் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா தான் சிக்கியிருக்கிறாரு. ஸோ என்ன நடந்தது அப்படின்னா, நம்மளுடைய ரோஹித் சர்மா வந்துட்டு ரீசெண்டாக 5th டெஸ்ட் மேட்ச் வெர்சஸ் நம்மளுடைய ஆஸ்திரேலியா அவராக வாலண்டியராக வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியே போனார். ஸோ அதுக்கு நிறைய பேர் ப்ரைஸ் போஸ்ட் போட்டாங்க. அதில் ஒரு போஸ்ட் தான் வித்யா பாலன் அவர்கள் போட்டது. ஸோ அந்த போஸ்ட்டில் தான் இப்போ பிரச்சனையே. ஏன் ப்ரோ அதில் என்ன ப்ரோ பிரச்சனை இருக்குது? அவர் வந்து ஒரு செல்ஃப்லெஸ் கேப்டன், டீமுக்காக அவர் வந்துட்டு அவரே வந்துட்டு ட்ராப் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கு வந்து போஸ்ட் போட்டதுல என்ன பிரச்சனைன்னு நீங்க கேட்கலாம். ஸோ அவங்க போட்ட ட்வீட் என்னன்னா, ரோஹித் சர்மா வாட் அ சூப்பர் ஸ்டார், டு டேக் அ பாஸ் அண்ட் கேட்ச் யுவர் பிரெத் ரெக்வயர்ஸ் கரேஜ், மோர் பவர் டு யூ, ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி ரோஹித் சர்மாவை மென்ஷன் பண்ணி அந்த ஒரு ட்வீட் அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க. அதை இன்ஸ்டாகிராம்லேயும் அவங்க வந்துட்டு இதே விஷயத்தை வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருந்தாங்க. பட் இந்த இடத்துல வந்துட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஸோ ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இது வந்து எல்லாமே சோஷியல் மீடியா தான். பட் ஆனால் ட்விட்டரில் நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரொமோஷனல் போஸ்ட் ஏதாவது போடுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அது ப்ரொமோஷனல் போஸ்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஸோ அதே நேரத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து அந்த எக்ஸுக்கு வந்து தெரியப்படுத்தணும். இது வந்து நம்ம வந்துட்டு ஒரு ப்ரொமோஷனல் போஸ்ட் இல்லைனா வந்துட்டு இது ஒரு பிஆர் ஏஜென்சியோட வந்து கொலாப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. பட் அதை எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் ஸோ அவங்க அதை போட்டாங்க. அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணனா அது எப்படி ப்ரோ அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, இந்த இடத்துல தான் அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க போஸ்ட் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிஆர் ஏஜென்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டு நீங்கள் போடுங்கன்னு அவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த சேட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை கிராப் பண்ணி அப்படியே போட்டுட்ருக்குறாங்க. ஸோ அதை பார்க்கும்போதே எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து ஒரு பிஆர் ஏஜென்சியிலேருந்து வந்தது அப்படின்னு. இப்போ என்ன கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸோ டோட்டலாக வந்துட்டு இந்த இடத்துல எம்எஸ் டோனியை உள்ள சுருக்கியிருக்கிறாங்க. ஏன்னா ரீசெண்டாக தான் எம்எஸ் டோனி இன்டர்வியூ கட் பண்ணியிருந்தாரு. ஸோ நீங்கள் நல்லா கேம் ப்ளே பண்ணி ரிசல்ட் சூப்பராக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேன்ஸ் வந்து உங்களை கொண்டாடுவாங்க. ஸோ உங்களுக்கு பிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவையே கிடையாது. ஃபேன்ஸ் கொண்டாடும் போது அதுவே போதும் உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எம்எஸ் டோனிக்கு அடுத்த கேரக்டரில் இருக்கிறவங்க தான் ரோஹித் அண்ட் விராட் கோலி. இவங்க எதுக்கு பிஆர் ஏஜென்சி வைக்கணும்? ஸோ பிஆர் ஏஜென்சியே இவங்களுக்கு தேவையில்லையே அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ எல்லாரும் பெருசாக பேசப்பட்டு அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ட்வீட்ஸ் அண்ட் ரிப்ளைஸ் போயிட்டு இருக்குது. ஸோ அதாவது இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாகவே ரோஹித் சர்மாக்கெல்லாம் பிஆர் ஏஜென்சி தேவையா அப்படின்னா கண்டிப்பாக தேவையே இல்லை. ஸோ இந்த பிஆர் ஏஜென்சிஸ் அவங்க வந்து எதுக்காக வச்சுருப்பாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுடைய பிராண்ட் கொலாபரேஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்துட்டு அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ இது இப்போ வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் பீக்கில் இஷ்யூ ஆச்சு அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக பிற்காலத்தில் வந்துட்டு பிஆர் ஏஜென்சிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கெல்லாம் பெரிய லெவலில் வந்து எதிர்ப்பு கிளம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஜஸ்பிரித் பும்ராவே அவரோட இன்ஜுரி பற்றி வந்து இப்போ ஒரு நியூஸை கொடுத்துட்டாரு. ஸோ நேற்று வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்தது. அது என்ன அப்படின்னா, ஜஸ்பிரித் பும்ராவோட இன்ஜுரியை பற்றி ஒரு அப்டேட் வந்தது. பும்ரா வந்துட்டு கிரிக்கெட்டுக்கு லாங் டேர்மாக வரமாட்டார். ஸோ அவருக்கு வந்து இன்ஜுரி பெருசாக இருக்கிறதுனால ஒரு வீட்டில் வந்து பெட் ரெஸ்ட்டில் இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் அந்த விஷயம். அதுக்கு பும்ரா என்ன ரிப்ளை பண்ணியிருந்தாருன்னா, ஐ நோ ஃபேக் நியூஸ் இஸ் ஈஸி டு ஸ்ப்ரெட், பட் ஆனால் இந்த மாதிரியான ஃபேக் நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கே சிரிப்படக்க முடியல. ஏன்னா வீட்டில் நான் பெட் ரெஸ்ட்டில் இருக்கிறங்கிற அளவுக்குலாம் உருட்டி வச்சிருக்கிறீங்களே அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த இடத்துல பும்ரா வேற லெவலில் வந்து கலாச்சுட்டு இருந்தாரு. அதில் அவங்க சோர்சஸையும் ஆட் பண்ணியிருந்தாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு நம்மளால சோர்சஸ் அன்ரிலையபிள் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. ஸோ ஜஸ்பிரித் பும்ராவை பொறுத்த வரைக்கும் ஸோ அவரோட இன்ஜுரி கண்டிஷன்ஸ் நம்ம நேற்றே வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அவருக்கு வந்துட்டு இன்ஜுரி அப்படிங்கிறது பெரிய லெவலில் வந்துட்டு ஓரளவுக்கு சீரியஸான இன்ஜுரியாக தான் இருக்குது. பட் ஆனால் வீட்டில் பெட் ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்குலாம் ஒரு இன்ஜுரி கிடையாது. ஸோ அவர் வந்து நேஷனல் கிரிக்கெட் அகாடமி போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. கூடிய விரைவில் அவர் எப்போ வேணாலும் நேஷனல் கிரிக்கெட் அகாடமியில் லேண்ட் ஆகலாம். ஸோ அங்கே போயிட்டு அவருடைய ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத வாங்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் டீமோட அவர் வந்துட்டு கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவார். ஸோ டீமே மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட லீக் ஸ்டேஜஸை மட்டும்தான் வந்துட்டு அந்த இடத்துல பும்ரா மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐபிஎல்லை மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறது ஃபியூச்சர் தான் தெரியும். அதாவது சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட அந்த லீக் ஸ்டேஜஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் உண்மையும் கூட. ஸோ அவர் ஐபிஎல் 2025 மிஸ் பண்ணுறாரு அப்படின்னே வச்சுக்கிட்டா கூட பெட் ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் போடுறதெல்லாம் ரொம்ப ஓவர் தான் எனக்குமே தெரியுது. ஸோ கண்டிப்பாக வந்து பும்ரா கம்பேக் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே நேரம் ஐபிஎல் 2025 பும்ரா இல்லாத மும்பை இந்தியன்ஸோட பேஸ் அட்டாக் உண்மையிலே ஒரு வலுவான பேஸ் அட்டாக்காக தான் காணப்படுது அப்படிங்கிற மாதிரி இப்போ பேசியிருக்கிறாங்க. ஈவன் ஸ்டாட்ஸோட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் தீபக் சகர் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரைமரி பவுலராக இருப்பார். ஸோ அவர் வந்து கண்டிப்பாக அந்த இந்தியன் சாயிலில் நம்மளுடைய பும்ராவோட சைடில் அவருக்கு எக்ஸ்ட்ராவோட விஷயமும் இருக்கும். ஏன்னா பும்ரா இல்லைனா தீபக் சகர் தான் மெயின் ரோல் நிறைய இடத்துல பண்ணணும். 81 மேட்சஸில் 77 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாரு தீபக் சகர். ஸோ இந்த தடவை அவர் வந்து ஒரு பவர் பிளே பவுலர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவரே வந்துட்டு
உத்தர குத்தி வச்சிருக்கிறாங்க. பும்ரா, போல்ட் அண்ட் தீபக் சகர் தான் பவர் பிளேவை வந்துட்டு ஆர்ம்ஸ் ரோல் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு தீபக் சகருக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ அதே நேரம் தீபக் சகருக்கு அடுத்தபடியாக அந்த இடத்துல வந்து அடுத்தபடியாக அப்படிங்கிறத விட பும்ரா இல்லைனா இந்த இடத்துல காம்போ அப்படிங்கிறதும் மிஸ் ஆகும். அந்த காம்போ அப்படிங்கிறதுல வந்து ட்ரெண்ட் போல்ட் வருவார். ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் 104 மேட்சஸில் 121 விக்கெட்ஸ் அப்படிங்கிறத எடுத்திருக்கிறாரு. இப்போ வந்துட்டு அவர் எம்ஐ கேப்டவுன் டீமோடையும் இருக்கிறதுனால பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறது அங்கே கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய விஷயமா இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ட்ரெண்ட் போல்ட்டோட இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா அவர் கண்டிப்பாக வந்துட்டு பவர் பிளேல விக்கெட் எடுக்கிற அந்த எபிலிட்டி இன்னுமே அவரை பின்தொடர்ந்து தான் வந்துட்டு இருக்கு. பும்ரா இருந்தால் இன்னுமே வந்து அது எஃபெக்டிவாக இருக்கும். அப்படி இல்லைனா அதுவுமே கொஞ்சம் அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ட்ரெண்ட் போல்ட், பும்ரா, தீபக் சகர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ட்ரெண்ட் போல்ட், பும்ரா, தீபக் சகர் அப்படிங்கிற காம்பினேஷனில் பும்ரா இல்லை அப்படின்னா அந்த இடத்துல யார் வருவா அப்படின்னா மெயின் சீனுக்குள்ள வர்றது ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் 137 மேட்சஸில் 64 விக்கெட்ஸ் அப்படிங்கிறது எடுத்திருக்கிறாரு. நம்பர் கவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஐபிஎல்ல மற்ற பேசர்ஸ் இப்போ கரண்ட்டில் இருக்கிற ஒரு ட்ரெண்ட் போல்ட், தீபக் சகரை தாண்டி அவர் தான் அதிக மேட்சஸ் ஆடி இருக்கிறாரு. ஸோ அடுத்தது ட்ரெண்ட் போல்ட் வந்துட்டு நம்மளுடைய சைடில் வந்து அவர் ஃபார்ம் பிளேயர் அப்படின்னா அவருக்கு பேக்கப் பிளேயர் அப்படிங்கிற அடிப்படையில் ரீஸ்டாப்லேயே பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச்சில் 5 விக்கெட். ஸோ டோட்டலி வந்து இந்த அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ ஒரு லீத்தலோ அந்த இடத்துல வந்துட்டு இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஸோ கண்டிப்பாக இது வந்து நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ பிரைமரி அப்படிங்கிறதுல வந்து கண்டிப்பாக டாப்லேயே பெரிய லெவலில் நம்மளால் வந்து பார்க்க முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அப்போ இந்த அட்டாக் அப்படிங்கிறத பார்க்கும்போது யாருக்கு அதிக ஒர்க் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக பும்ராக்கு வந்து ரெஸ்ட்லெஸ் ஒர்க் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருந்தாங்க இன்டர்நேஷ்னலில். ஸோ பும்ரா இல்லைனா இந்த ஐபிஎல்ல ரெஸ்ட்லெஸ் ஒர்க் கண்டிப்பாக வந்துட்டு ஹர்திக் பாண்டியாவுக்கு போகும். எந்த இடத்துல ஹர்திக் பாண்டியாவுக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அது மும்பை இந்தியன்ஸுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா அவருடைய அந்த ஒரு பர்டிகுலர் 4 ஓவர் ஸ்பெல் போடுறதுக்கு ஹர்திக் பாண்டியா ஒரு சில டைம் என்ன பண்ணுவார்னா அவரே வந்துட்டு ட்ராப் பண்ணிட்டு ஸோ பவுலிங்கே போட மாட்டார். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஏன்னா அவருக்கு வந்துட்டு இன்ஜுரி அப்படிங்கிற விஷயம் அவருக்குமே பெரிய லெவலில் இருக்குது. ஓடிஐ வேர்ல்டு கப்பில் இன்ஜுரி அப்படிங்கிறது ஆகிட்டு அதுக்கப்புறம் T20 வேர்ல்டு கப்பில் தான் இப்போ கம்பேக் அப்படிங்கிறத கொடுத்துருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் மறுபடியும் வந்துட்டு இன்ஜுரி ஆகி சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட அந்த ஒரு அவைலபிலிட்டியில் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப கீனாக இருப்பார். ஸோ அதையும் நம்ம நோட் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுன் டெண்டுல்கர் 5 மேட்ச்சில் 3 விக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் டெண்டுல்கர் இருக்கிறாரு. அடுத்தது லிசார்ட் வில்லியம்ஸ் 2 மேட்ச்சில் 1 விக்கெட் அப்படின்னு சொல்லி அவர் ஒருத்தர் இருக்கிறார். ஸோ பேஸ் அட்டாக் அப்படின்னு வந்து பார்க்கும்போது லீடிங் த சார்ட்ஸ் ட்ரெண்ட் போல்ட் தான் 121 விக்கெட்ஸ். நெக்ஸ்ட் தீபக் சகர் 77 விக்கெட்ஸு, ஹர்திக் 64 விக்கெட்ஸ், ரீஸ்டாப்லி 5, அர்ஜுன் டெண்டுல்கர் 3, லிசார்ட் வில்லியம்ஸ் 1 அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சார்ட்ஸ் இருக்கு. ஸோ பும்ரா இல்லைனா கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸோட பேஸ் அட்டாக் ஒரு மிகப்பெரிய லெவலில் அடி வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னா இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரச்சனை வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோ. தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.